ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா துணிலே கயிறு எப்படி தைக்கலாம் அதான் பார்க்க போகிறோம். நல்ல மெல்லிஸாக பொடி கயிறாட்டு தைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் துணி வெட்டி எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் தான் வெட்டி எடுத்திருக்கேன். இது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் நீங்கள் பாருங்கள். நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு, சரிங்களா? அந்த பாயிண்ட் ஊசி வச்சுருக்கோம்ல பிரிக்கிறதுக்கு, ஸ்டிச்செல்லாம் பிரிக்கிறதுக்கு பாயிண்ட் ஊசி அது மாதிரி ஒரு அகலம் தான் வச்சு ஒரு தையலோட அல்லது 2 தையலோட அகலம் வச்சு நான் தைச்சி எடுக்கிறேன் ஸ்டிச்சிங். இப்போ நம்ம அதை எப்படி பரட்ட போகிறோம், நம்ம தைச்சிட்டேன், அதை காமிச்சேன், நீங்கள் பார்த்தீங்க. அது எப்படி நம்ம பரட்டி எடுக்கலாம் அந்த ரோப்பை அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கு நான் ஊசியில் நூல் போட்டிருக்கேன். அந்த நூலை வச்சு தான் அந்த ஊசியை வச்சு அந்த நுனியில் நம்ம எந்த ஒரு முடிச்சும் போட வேண்டியதில்லை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இப்போ நம்ம அந்த 2 சைடு உண்டு. அதில் ஒரு சைடு இந்த பக்கம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதை நம்ம எப்படி பரட்டுறோம் பாருங்கள். அந்த நுனி அந்த ஃபஸ்ட்டு இதை நுனியை மட்டும் எடுக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அது உள்ளே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகிட்டு ஃபுல்லாகிட்டு ஸ்பீடாகிட்டு பெல்ட் பண்ண முடியும், பண்ண முடியும், கட்ட முடியும், சரிங்களா? இப்போ இந்த நூலை எடுத்து நம்ம மிஷினில் மாட்டிக்கலாம். நான் எப்படி மாட்டுறேன் பாருங்கள். நூலை மட்டும் அப்படி அதில் சுற்றி விட்டுட்டு நம்ம எப்படி ஆட்டோமேட்டிக்காக 2 கையால் நம்ம இப்படி பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிறண்டுரும். இந்த பாருங்கள், இன்னொரு எண்டு வெளியில் வந்துடுச்சுன்னா நம்ம அதை அப்படி இழுத்துட்டே இந்த பாருங்கள். இவ்வளோதாங்க. இதாங்க இதில் ரோப்பில் உள்ள மெத்தடு, சரிங்களா? இது மாதிரி பட்டி எடுத்துட்டா ரோப்பு ரெடி ஆயிரும். அந்த ரோப்பு எந்த அளவுக்குள்ள திக்னஸ் இருக்குது அப்படிங்கிறது காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பொடியாக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், அது எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். அந்த ஊசி தெரியுதா உங்களுக்கு? அந்த ஊசியோட அகலத்தில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். வெட்டுறது ரொம்ப ஈஸி.